ஹலோ, வணக்கம். என் அன்பு உள்ளங்களே, உங்கள்கிட்ட வணக்கம் சொல்கிறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? வெரி குட், தேங்க்ஸ் லார்ட். அதே மாதிரி தான் ஒரு பையன் இன்னொரு பையன் கேட்டான். அந்த ரெண்டு பையனும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், என்னப்பா பேசினுக்கிறீங்கோ, என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்கோ அப்படின்னு கேட்டேன். இல்லை தாத்தா, நான் சொன்னேன், நான் அவனை கேட்டேன், டேய் இந்த மைக் வச்சுருக்காங்கல்ல கையில், அதுக்கு என்ன பேர் கேட்டேன். அது சொன்ன மைக்குன்னு சொன்னான். நான் சொன்னேன் மைக்ரோஃபோனுன்னு சொன்னேன் அப்படின்னா. சரி, மைக்ரோஃபோன்னா என்ன தெரியுமாடான்னு கேட்டேன். இல்லை எல்லாம் உட்காந்து அதில் பேசுகிறாங்கல்ல, அதான் மைக்கு. ஆமாம், மைக் தான். அது என்னத்துக்கு அதில் பேசுகிறாங்க, அதை கையில் வச்சு என்னத்துக்கு பேசுகிறாங்க, அது எப்படி வேலை செய்யுது, மைக்ரோஃபோன்னா என்னன்னு கேட்டேன். தாத்தா எனக்கு ஒன்றும் தெரியல தாத்தா, மைக் வச்சுன்னு பேசுகிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க, அதான் தெரியும். நான் சொன்னேன், மைக்குன்றது நம்ம வாயில் பாட்டு பாடுறோம் இல்லையா, பேசுகிறோம் இல்லையா, அது அதுக்கு பேர் ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று அலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுகிறது நேராக காதில் கேட்டாக்கா அது காதில் கேட்குது. அது எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசிக்கிறோம். இப்போ தூரமாக இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது பேசணுனாக்கா இந்த மைக்கில் பேசினாக்கா தூரமாக இருக்கிறவங்க கேட்கும். அதே எப்படி தாத்தா மைக்கில் பேசினா இங்கே பேசினாக்கா அங்கே கேட்குது, எப்படி தாத்தா அது அப்படின்னாக்கா கேட்டான். நான் சொன்னேன், பார்ப்பா, இது காற்று அலை, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் கேட்கும். நீ ரொம்ப ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஸ்பீக்கரில் கேட்கணுனாக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கா கேட்காது. அது மைக்கில் பேசினாக்கா அது அவங்களுக்கு கேட்கும். அதே எப்படி தாத்தா மைக்கில் பேசினா அங்கே கேட்குது இல்லைக்கா? பாப்பா, இந்த மைக்கில் இந்த காற்று அலைகளை மைக் வாங்கி அதை மின் அலைகளாக மாற்றுது. மின் அலைகளாக மாற்றிட்டு அது வயரில் போய்ட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்குது. ஒன்றும் தெரியல தாத்தா, என்னவா சொல்கிறீங்க மின் அலை அப்படின்னு. நான் சொன்னேன், அது எலக்ட்ரிக் ரேடியோ ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. அது ஆர்எஃப் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று ஏஎஃப்ன்றது காற்றுல போகிற சவுண்டு. ஆர்எஃப்னாக்கா இந்த அணுக்களில் கலைப்பட்டுட்டு அது அங்கே போய் கேட்குது. இந்த வாயில் வர காற்றை அந்த மைக்குன்ற இது உள்ள அந்த ஒரு அது உள்ள ஒரு ஸ்பீக்கர் மாதிரிக்குது. அந்த ஸ்பீக்கர் மேலே நம்ம பேசுகிற காற்று அந்த ஸ்பீக்கர் மேலே பட்டோன்னே அதில் இந்த காற்றாலேயே மின்னலையாக படுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. மேக்னெட், காப்பர் இதில் செய்ய வச்ச இது. நம்ம அந்த ஸ்பீக்கர் மேலே நம்ம உள்ள இருக்கிற மைக்கில் இருக்கிற ஸ்பீக்கர் மேலே நம்ம பேசினோன்னே அந்த 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 ஸ்பீக்கர், அதாவது கோன் பேப்பர் என்ன இருக்குது, அது ஷேக் ஆச்சுன்னா இந்த காந்த சக்தியும் காப்பரோன்னு ஒன்று இருக்குது. ரெண்டும் அசைந்து போனால் இந்த காற்றாலை அது மின்னாலியாக பண்ணிடுச்சு. மின்னாலியாக போய்ட்டு இந்த வயரில் போட்டு அங்கே கேட்குது. ஆமாம் தாத்தா, இங்கேருந்து போய்ட்டு அங்கே எப்படி கேட்குது? சரி, நான் அங்கே எப்படி போய் கேட்குது, மைக்கில் பேசுகிறது எப்படி ஸ்பீக்கரில் போய் கேட்குது சதவாதுன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே.
வணக்கம் எல்லோருக்கும்.